எதுக்கு சொல்றோம் பாருங்க, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன்றதை சின்ன வயசுல இருந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம். பல பிரசங்கங்களையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஊழியர் அல்லது தேவனுடைய பிள்ளை அந்த வசனத்தை பேசும்போது இதுவரை அந்த வசனத்திலே நாம் பார்க்காத காரியத்தை நாம் அன்னைக்கு பார்ப்போம். அதுக்கு பேர் தான் அந்த ஊழியர்கிட்ட அல்லது அந்த தேவனுடைய பிள்ளைகிட்ட என்ன செயல்படுகிறது, வெளிப்பாட்டு, ரெவலேஷன், வெளிப்பாடு வருகிறது. அதனாலதான் பாருங்க, ஸ்தம்பித்து போய் உட்காந்துருப்போம். இத்தனை வருஷமா படிச்சுட்டு இருக்கேன், இந்த வசனத்துக்குள்ள இப்படி ஒரு வெளிச்சம் இருக்கிறதா, இப்படி ஒரு ரகசியம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம அன்னைக்குதான் நம்ம கண்ணை திறக்கும் பாருங்க. காரணம், அந்த வசனத்துல இருந்து என்ன வந்துச்சு, வெளிப்பாடு வந்துச்சு. அல்லேலூயா. சோ இந்த வெளிப்பாடு எப்படி அந்த மனுஷனுடைய அல்லது அந்த ஊழியக்காரியோட அவங்களுடைய மூளை அறிவுல இருந்து வந்துச்சா? இல்ல. அதை வெளிப்படுத்துறது யாரு? கர்த்தர் தான்.